குடலுக்கும் மூளைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. குடல் வந்து இன்டெஸ்டைன் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்னே சொல்லுவாங்க. மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் சுரப்புகள் இருக்குதோ அது மாதிரியான குடல்லையும் சில சுரப்புகள் இருக்கும். இந்த கோதுமை உணவு அப்படிங்கிறது வந்து பல ஊர்களில் பல இடங்களில் இந்த ஐபிஎஸ் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறதா நம்ம சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னைக்கு வந்து பல உலக நாடுகளில் பழைய சோற்று நீர், இந்த தண்ணீர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக குடலை பலப்படுத்துவதாக பக்குவப்படுத்துவதாக அமைகிறதா பல ஆய்வுகள் இங்கே மட்டும் இல்லாமல் பல ஊர்களையும் ஆய்வுகள் நடக்குது. என்ன இதில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா, டாக்டரோட நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். சீக்ரெட் ஆஃப் சித்தா ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம கூட நினைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் செல்வ சண்முகம் சார். சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி அவதிப்படுவாங்க. அந்த அவதிக்கு என்ன காரணம், அதுக்கான தீர்வு என்ன, அது என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது நிறைய பேரை நான் பார்க்குறது உண்டு, ஏதாவது சாப்பிட கொடுத்தாலே அவங்க வந்து அங்கே பக்கத்தில் டாய்லெட் இருக்கா அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்திட்டு தான் அதை சாப்பிட்றாங்க. சில பேர் ட்ராவல் போகும்போது சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனையை குறிக்குது டாக்டர்? பொதுவாக நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அறிகுறி அப்படின்னாச்சுன்னா, அதாவது கேஸ்ட்ரோகோலிக் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஓகே. சாப்பிட்ட உடனே வயிறுக்குள்ளே என்ன பொருள் போனாலும் உடனடியாக மோஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு காமன்னு நான் சொல்கிறது அதிகப்படியான காரணம் அப்படிங்கிறது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஓகே. இது அதிகமாக இந்த காலத்தில் வந்துட்டு இருக்குது. ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டாச்சுன்னா உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி வரும். அது ஒரு அறிகுறி தான். ஓகே. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்க்கே வேறு சில அறிகுறிகள் தான் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வரதும் கூட இருக்குது. கான்ஸ்டிபேஷனும் வரலாம், இந்த மாதிரி லூஸ் டூல்ஸும் வரலாம். ஓகே. சிலருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் டூல்ஸ் தான் வரும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மட்டுமே வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் லூஸ் டூல்ஸ் வரும், ஒரு சமயம் கான்ஸ்டிபேஷன் வரும். இது மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டியும் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் வரும். அது கூடவே வயிற்றுல வலி, சில சமயம் மியூக்கஸ் கலந்து போகிறது, சில சமயம் வயிற்றுல காற்று தங்கியிருக்கிற மாதிரி வயிறு உப்புசம் வர்றது, வெயிட் லாஸ் வர்றது, அனீமியா, அதாவது அந்த குடல் வந்து போதுமான அளவுக்கு சத்தை உறிஞ்சிக்காதனால சத்து குறைபாடு ஏற்படுறது, இதெல்லாம் அதனுடைய மற்ற சிம்டம்ஸாக நம்ம பார்க்கலாம். இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறது இப்போ நிறைய நம்ம ஊரில் காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது மிகப்பெரிய அவதியான ஒரு விஷயம் இல்லை டாக்டர். இது எப்படி நம்ம சரி பண்ணுறது? இதுக்கு சரி பண்ணுறதுக்கான ஒரு முறையான ஒரு தீர்வுங்கிறது இப்போ நவீன மருத்துவ உலகமே தரங்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துன்னா, இதுக்கான காரணமும் என்ன காரணத்தினால தான் வருது அப்படிங்கிறத அவங்களால சரியாக சொல்ல முடியல. இந்த குடலில் இருக்கக்கூடிய தசையில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாறுபாடுகள், அந்த குடலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகள், அதுக்கப்புறம் மூளையில் ஏற்படக்கூடிய சில நரம்பு வேதிப்பொருட்களினுடைய மாறுபாடுகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது குடலுக்கும் மூளைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. குடல் வந்து இன்டெஸ்டைன் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்னே சொல்லுவாங்க. மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் சுரப்புகள் இருக்குதோ அது மாதிரியான குடல்லையும் சில சுரப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்படி தான் அந்த மூளையும் செயல்படும் அப்படிங்கிறது. அந்த உணவு வயிற்றில் என்ன தங்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூளையினுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் மூளையிலிருந்து வரக்கூடிய சில சமிக்கைகள், சிக்னல்ஸ், அந்த சிக்னல்ஸும் இந்த குடலை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. பெரும்பாலும் இரிட்டேஷன்னா அந்த இடத்துல போய் ஒரு பொருள் போன உடனேயே தவறுதலாக மூளையிலேருந்து சமிக்கை வந்து இது வந்து குடல் இயக்கத்தை வேகப்படுத்திடுது. பொதுவாக என்ன நடக்கும்னா, வயிறில் ஒரு உணவு போய் தங்கி அது சீரணமாகி வயிற்றில் சில விதமான மாறுபாடுகள் நடந்து சிறுகுடலுக்கு வந்து சிறுகுடலில் சில பகுதிகளில் உறிஞ்சி சில மாறுபாடுகள் நடந்து பெருங்குடலுக்கு வந்து அதில் வந்து சில விதமான உறிஞ்சுதல் நடந்தப்பட்ட பிறகு சக்கை வெளியேறணும். இதுதான் வந்து முறை. இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, உள்ள வந்து வயிற்றுக்குள்ள உணவு போன உடனேயே இந்த வேகமாக வெளியே தள்ளக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து முன்னாடியே நடத்துறது. அது தவறான சமிக்கை மூலமாக இது மூளையில் இருக்கக்கூடிய மூளைக்கும் குடலுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தவறான ஒரு சமிக்கை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக அமையுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வர்றதுக்கான இன்டியூஸ் பண்ணி இது வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, குடலில் தங்கி இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ்னால் பெத்தோஜெனிக் பாக்டீரியாஸ். ஓகே.
பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது குடலில் நல்ல செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. ஓகே. இது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் அமீபா, சில வித அமீபியாசிஸ் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி சில விதமான நச்சு பாக்டீரியாஸும் வயிற்றில் இந்த குடலில் வந்து அதிகமான அளவில் குழுமங்களாக அங்கங்கே இருந்துச்சுன்னா அது இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வழியாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஐபிஎஸ் இருக்கக்கூடியவங்களுடைய மக்களுக்கும் குடலில் இருக்கக்கூடிய உயிர்களின் கட்டமைப்பு அடிப்படை கூறுபாடு மாறுபாடாக இருக்குது. குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அப்படின்னாச்சுன்னா ஒரு வயலில் தானியம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள தானியமும் வேற ஒரு வயல்ல வேற ஒரு தானியமும் வளர்ந்துருக்கிற மாதிரி இந்த இவங்கிட்ட இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய அமைப்பு வேற மாதிரி இருக்குது. ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய குடல்ல உள்ள நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பு வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கட்டமைப்பு மாறுபாடு கூட இந்த ஐபிஎஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளாத உணவுகள்னா இன்கம்பேட்டிபிள் ஃபுட், கம்பேட்டிபிள் டு அவர் சிஸ்டம். நம்ம உடம்புக்கு ஒத்து போகக்கூடிய உணவுகளை விட்டுட்டு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நீண்ட நாள் சாப்பிட்றது, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ பால் நம்ம தவிர்க்க சொல்கிறோம், தயிர் வேண்டான்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பதிலாக மோரும் நெய்யும் நிறைய சேர்க்க சொல்கிறோம். இந்த மோரும் நெய்யும் பார்த்தீங்கன்னா குடலில் போகும்போது ஈஸியாக உறிஞ்சக்கூடிய தன்மையும் உடலோடு பொருந்தக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. ஓகே. இதே சமயத்தில் இந்த பால் குடலில் போகிற போது பாலே வந்து செரிமானப்படுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இந்த செரிமானத்தன்மை நாள்பட்ட அதாவது தாமதப்பட்ட செரிமானமாக இருக்கும். அதே மாதிரி முழுவதும் செரிமானமாகாத ஒரு தன்மையும் ஏற்படும். ஏன்னா பாலை செரிக்கக்கூடிய திரவம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி குடல்ல இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அந்த சூழ்நிலையில பக்குவப்படுத்தாத அந்த பால் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து செரிமானத்தன்மையில வெகுவான மாறுபாடை ஏற்படுத்துது. குறிப்பா வந்து குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வெகுவாக மாறுதலை ஏற்படுத்துது. அந்த சூழலில் நாம் வந்து மோரையும் நெய்யையும் நிறைய பயன்படுத்தும் போது இந்த குடலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பு கேடடையாமல் பலப்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரீபயாட்டிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது அந்த நுண்ணுயிரிகளே அந்த நம்ம அந்த மோரில் இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகளே உடலில் போய் குடலை பலப்படுத்தும். ப்ரீபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள், அதாவது சில சத்துக்கள் வந்து இனர்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அது சத்து ஏற்படுத்தாதான் இருக்கும், ஆனால் அது வந்து செரிமானம் ஆகாமல் அந்த குடலில் போகும்போது இந்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக அமைந்து அந்த நுண்ணுயிர்களை வளர்த்து கட்டமைப்பை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கட்டுக்கோப்பு மாறும்போது ஐபிஎஸ் வருதுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்கம்பேட்டிபிள் ஃபுட்டில் ரொம்ப முக்கியமானது. பால் சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி வெள்ளை ஜீனி, ரிஃபைன்ட் ஆயில், கோதுமை. இந்த கோதுமை உணவு அப்படிங்கிறது வந்து பல ஊர்களில் பல இடங்களில் இந்த ஐபிஎஸ் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறதா நம்ம சொல்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி வந்து பல உலக நாடுகளில் ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மரபணு மாற்றப்பட்ட கோதுமை வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட கோதுமைகள் பரவலாக பல உலக நாடுகளில் அங்கீகாரம் பெற்றதோ அதுக்கப்புறம் இதனுடைய வரக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி கோதுமைங்கிறது அது மரபணு மாற்றப்பட்டதோ மாறப்படாததோ இந்த குடலில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதாக சொல்கிறாங்க. அதிலும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இது காரணம் என்னன்னு நம்ம தெரியலன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோதுமை பொருட்களை சாப்பிடக்கூடாது. எளிதில் செரிமானமாகக்கூடிய நம்ம ஊர் தானியங்களை நிறைய சாப்பிடணும். அதுலேயும் இந்த கம்பு, வரகு, சோளம் அதையும் அவங்க தவிர்க்கணும். நம்ம ஊர் தானியமாக இருந்தாலும் சரி, கம்பு, வரகு, சோளமும் சில வேளைக்கு இந்த குடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அதிகப்படுத்துறதாக நம்ம பார்க்குறோம். அதனால் அரிசி மிகச்சிறந்த ஒரு தானியம். திணை, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி, கேழ்வரகு இதெல்லாம் முறைப்படி பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அதுவும் புளிக்க வைத்துன்னாச்சுன்னா மறுநாள் காலையில், ஒரு நாள் முந்தின நாள் செய்த அந்த உணவை தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதுக்கு தீர்வாக அமையுது இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு. நம்ம ஊரில் தான், ஸ்டான்லியில் தான் நம்ம சில ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. சேலஞ்சிங் இன்டெஸ்டைனல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய குரோன்ஸ் டிசீஸ், அப்புறம் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது, இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், இந்த மாதிரி குடலில் நவீன உலகிற்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் கண்டிஷனுக்கெல்லாம் இந்த பானம், நீராகாரம்னு சொல்லுவோம், நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க, பழைய சோற்று நீர்,
இந்த தண்ணீர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக குடலை பலப்படுத்துவதாக பக்குவப்படுத்துவதாக அமைகிறதா பல ஆய்வுகள் இங்கே மட்டும் இல்லாமல் பல ஊர்களையும் ஆய்வுகள் நடக்குது. என்ன இதில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம், இந்த தானியத்தை ஊற வைக்கணும் 6 மணி நேரம். அதுக்கப்புறம் அதை சமைக்கணும், பொங்கலாம் அல்லது கஞ்சியாக காய்ச்சலாம். அதை வந்து தண்ணீர் ஊற்றி இன்னும் ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ மறுநாள் காலையில் வரும்போது இந்த மாதிரி பக்குவப்பட்ட அந்த சமைத்த தானியத்தில் ஊறக்கூடிய நீர் அப்படிங்கிறது வந்து அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் குடல் நுண்ணுயிர்களுக்கு பலப்படுத்துவதாகவும் பாதுகாக்கிறதாகவும் அமையுது. அப்போ அந்த பழைய சோறு தண்ணீரை காலையில் ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் குடிக்கிறதும் காலையில் பழைய சோறில் மோர் போட்டு சாப்பிட்றதும் அருமையான ஒரு தீர்வாக அமையும். இது வந்து கம்பேட்டிபிள் ஃபுட் அப்படிங்கிறத விட ஒரு தெரப்பியூட்டிக் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் ஃபுட்னு சொல்லுவாங்க, தெரப்பியூட்டிக் டயட்னு சொல்லுவாங்க, கலினரி மெடிசனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆனால் இது ஒரு பாதுகாப்பான இந்த நோய் தீர்க்கக்கூடிய ஒரு உணவாக அமைகிறதுங்க. சூப்பர் டாக்டர், பழைய சோரோட மகத்துவத்தை சூப்பராக சொல்லிட்டீங்க டாக்டர். இப்போ சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, பாலை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த தன்மை சில வயதுக்கு அப்புறம் இருக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாக பால் அப்படிங்கிறது வந்து பார்த்த வரைக்கும் குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் அதை செரிமானம் பண்ணக்கூடிய திரவம் வயிற்றில் சுரக்கும். அதுவும் அந்த உயிரினுடைய தாயிலிருந்து வரக்கூடியது. ஓகே. அதுக்கு மாற்றாக இப்போ தாய்ப்பால் இல்லை அப்படின்னாச்சுன்னா சில விலங்கினங்களுடைய பாலை பக்குவப்படுத்தி கொடுக்குற வழக்கம் இருக்குது. அது ரொம்ப காமன் அப்படின்னாச்சுன்னா பசு. இது மாதிரி சில விலங்கினங்களுடைய பாலை பக்குவப்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. அப்போ அந்த பாலை செரிமானம் பண்ணக்கூடிய திரவம் இல்லை அப்படின்னாச்சுன்னா பால் செரிக்காமல் போகும். ஓகே. செரிக்காமல் அது வெளியில் அது பாட்டில் தன்னால் போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த பால் அப்படிங்கிறது வயிறு குடலில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை கேடு பண்ணுறதாக நாம் அறிகிறோம். ஓகே. இது கிளினிக்கலில் நம்ம பார்க்குற போது தான் தெரியுது. இப்போ இந்த பாலை நிறுத்த சொன்னாச்சுன்னா ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், குடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில நான் ஸ்பெசிஃபிக் டயரியான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த காரணமே தெரியாமல் வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த நிலை. அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல், ஓகே, இந்த வயிறு வலி, வயிறில் உள்ளக்கூடிய நெஞ்சு எரிச்சல், இது சரியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆஸ்மா, மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, தோலில் ஏற்படக்கூடிய சில விதமான ஒவ்வாத நிலை, எக்ஸிமான்னு ஒன்று இருக்குது, சொரியாசிஸ்னு ஒன்று இருக்குது. சொரியாசிஸ்னா செதில் உதிர்ப்படை, எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது கருப்பு திட்டாக பரவக்கூடிய ஒரு கரப்பான்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே குறையிறத பார்க்குறோம். பாலை நிப்பாட்டும் போது இந்தந்த மாறுபாடுகள்லாம் மாறுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, பாலை செரிமானம் பண்ணக்கூடாமல் வயிற்றில் இருக்கும்போது சில நோய்கள் வந்து மேலங்கிறத நம்ம பார்க்கறதுனால பாலை தவிர்க்க சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால தான் நவீன மருத்துவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைன்னு போனால் நீங்கள் டீ காஃபி சாப்பிடாதீங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக, கரெக்டாக? கண்டிப்பாக. ஓகே. காஃபி டீ அவாய்ட் பண்ணுங்கிறது வந்து அதில் வந்து 3 நெஞ்சு இருக்குது. பால் இருக்குது, காஃபின்னா காஃபி டீகாக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒயிட் சுகர் இருக்குது. இது மூணு தான் கலக்கிறாங்க, 3மே நெஞ்சு. ஓகே. நம்மளுடைய கூற்றுப்படி அப்படிங்கும்போது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதுக்கு மாற்றாக நம்ம வெந்தயம் போட்டு ஒரு டீ, புதினாவும் இஞ்சியும் போட்டு ஒரு டீ, கிரீன் டீயுமே அதுலேயும் கஃபின் இருக்கு. ஓகே. ஓகே. டீ காஃபி ரெண்டுலேயுமே கஃபின் உண்டு. ஓகே. அந்த கஃபின் வந்து குடலை வந்து இரிட்டேட் பண்ணிடும், கண்டிப்பாக அது பிரச்சனை பண்ணும். ஓகே. நிச்சயமாக அதை தவிர்க்க வேண்டிய. லெமன் டீ சாப்பிடலாம். லெமன் டீனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டீனா நார்மல் அந்த டீ சொல்கிறீங்களா? ஆமாம்மா, அந்த கொஞ்சமாக டீ தூளை போட்டு லெமனை போட்டு தூளுங்கிற பேச்சே வரக்கூடாது. ஓகே. இது நலம் சார்ந்த நிகழ்ச்சி. ஓகே. இதில் காஃபி டீ வராது. நீங்கள் எப்படி மாற்றி கேட்டாலும் நிச்சயமாக வந்து இது அலோவ் பண்ணுறதே இல்லை. ஓகே. ஓகே. இது நிறைய பேருக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா வீட்லேயுமே வந்து போனோன்னு ஒரு காஃபியோ தான் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ நாம் வந்து ஒரு நலம் சார்ந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால பார்க்குறவங்க 100 விழுக்காடு நல்ல விஷயத்தை மாத்திரமே போட்டோம். ஓகே. எப்போவாது கொஞ்சம் டீ சாப்பிட்டுங்கன்னு சொன்னா இது நல்ல நிகழ்ச்சி ஆகாது. கரெக்ட். அதில் ஒரு கேடு இருக்குன்னு நான் உணர்ற போது அதை எப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? சூப்பர் இல்லையா? அதனால வந்து டீ அப்படிங்கிறத விட்டுருங்க. ஓகே. அதில் கண்டிப்பாக நீங்கள் 80-90 விழுக்காடு அதில் நல்ல பொருளாக இருக்குது. இதில் அந்த டேனின்ஸ் இருக்குது, அது இருக்குது, என்ன வேணாலும் பச்சையாக இலையை எடுத்து அப்படியே காய்ச்சி குடிக்கும்போது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருது, அப்படி இப்படி நிறைய கதைகள் சொல்லலாம். ஆமாம். ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை மட்டுமே நான் பார்ப்பேன், அது ஏற்படுத்தக்கூடிய இடையூறு மட்டுமே நான் பார்ப்பேன். அந்த இடையூறு பொது ஊடகத்தில் 1 விழுக்காடு கூட போகக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கை நான் இருக்கேன். சூப்பர் டாக்டர், சூப்பர்.
அதனால நீங்கள் எப்படி மாற்றி கேட்டாலும் அந்த நோன்னு தான் சொல்ல போகிறேன். ஓகே, சூப்பர் டாக்டர். இப்போது குடலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றை சுத்தமாக வச்சுக்கோங்க, இதனால் பல வியாதிகள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டாக்டர், அப்படி என்ன பண்ணி அதை நம்ம வயிற்றையும் குடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது?